கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் நாமம் ஏற்படுவதாக. அருமையான இந்த ஜெப நேரத்திற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிரைஸ் டிவி சார்பாக உங்களுக்கு என் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்து உங்களை இந்த ஜெப நேரத்துக்கு வரவேற்கிறோம். கர்த்ததாமே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமுள்ள தேவனே, அருமையான இந்த ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஜெபமே ஜெயம், ஜீவியத்திற்கு அதுவே சட்டம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போனதில்லை. ஆண்டவரே, தானியேல் ஜெபித்தான், வேதம் சொல்கிறது அவனுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் அந்த குடும்பங்களையும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் தோல்வியோடு அவர் நடக்கிறாரோ இந்த நாளிலிருந்து அந்த தோல்வி மாறி ஒரு ஜெயம் உண்டாவதாக. அவர் வாழ்க்கையில் துக்கங்கள் மாறி சந்தோஷம் உண்டாவதாக, பிரச்சனைகள் மாறி தேவன் தருகிற விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த 1/2 மணி நேரம் நம்முடைய பாதப்படியில் ஊக்கமாக உண்மையாக ஜெபிக்க பரிசுத்தத்தை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்ததாமே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளாக தேவன் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க, இன்னும் துதிக்க, இன்னும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண, நமக்காக மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க நம்ம கிருபை தருவாராக. வேதம் சொல்கிறது, உன்னுடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ண? சத்துருக்களுக்காக. சிலர் ஜெபம் பண்ணதை நானும் ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இப்பொழுது அதை நினைத்து வெக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவன் அதெல்லாம் மாற்றி சில வருஷங்கள் ஆட்சி கடந்து வரது. தேவனே, எனக்கு தீமை செய்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதி, மனப்பூர்வமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கும்போது அவள் மேலே இருந்த கசப்பு முழுவதுமாக கர்த்தர் மாற்றி விடு. இல்லையா? அதனால் அப்படி நம்ம இதுதான் தேவன் விரும்புகிற ஜெபம். ஆமென். தேவன் விரும்பி நாம் ஜெபம் பண்ணணும். கொடுக்கறதும் கொடுக்காததும் தேவனுடைய அனாதி சித்தம். அது அவர் சத்துரு விழும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், நல்ல தனக்கு தீமை செய்வர்களுக்காக உண்மையாக ஜெபிக்கிற அருமையான நண்பர்களை கர்த்தர் எனக்கு காட்டியிருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, நாம் இப்போ தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அதற்காக ஒரு ஜெபத்தன் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 26 ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சுருக்கமாக சொன்ன, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். வேதத்தில் அப்படி வசனங்கள் வார்த்தை ஜெபம் இருக்குது. கர்த்தாவே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், இந்த கிருபையின்படி என்னை நினைத்தருளும். அதுக்கு முன்பாக சொன்ன, ஆண்டவரே என் இள வயதின் பாவங்களை நினையாதிரும் அப்பா. நம்ம எல்லாரும் வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து, நீங்கள் எப்படி உங்களை நான் சொல்ல வரவில்லை என்றே சொல்கிறேன். என் வாலிப வயது கடந்து வரும் வரைக்கும் கடுமையான ஒரு துன்மார்க்க உலையில் இருந்த என்னை நேசப்பாவுடைய கிருபையினால், விலையேறப்பட்ட இரத்தத்தினால நான் அவரை விசுவாசிக்கவும் கிருபை செய்தார். இரத்தத்தால் மனம் திரும்ப கிருபை செய்தார். அவரை ரட்சித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனைக்கு நம்மை என்னை சுத்திகரிக்கும். அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், அதிக கேடு ஒன்றும் வராதபடி உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டப்பா, இனி கேடு வரக்கூடாது, வராமல் இருக்கணும், இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், உணர்த்துகிறவர், எச்சரிக்கிறவர், விடுவிக்கிறவர், தீமை ஒன்று நம்மை மேற்கொள்ளாதபடி கண்மணி போல பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் சொல்ல, ஆண்டவரே என் இள வயதின் பாவங்களை நினைத்தா நான் நிற்க முடியாதப்பா. ஆண்டவர் மன்னித்து மறக்கிற தேவன், பின்ன சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து போடுற தேவன், முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுகிற தேவன். நாம் கூட நினைப்போம், ஆனால் கர்த்தர் நினைக்க அவர் அவ்வளோ அன்புள்ள தேவன், மார்போடு அணைக்கிற தேவன்.
நம்முடைய பாதப்படியை முத்தஞ்சுகிறத செய்ய நமக்கு கிருபை தருகிற தேவன். ஆமேன். ஒரு பாவியான அருமையான சகோதரி அவருடைய பாதப்படியை முத்தம் செய்தாள். ஏனென்றால் அவள் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாள், அதிகமாக அன்பு கூர்ந்தாள். நான் அப்படிதான், என்னை அதிகமான பாவம் செய்து என்னை மன்னித்திருந்தாள், இன்னும் அதிகமாக ஆண்டவர் அன்பு கூறணும். ஆண்டவரை நினைக்கும் போதே கண்ணீர் வரணும். ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போது, எசப்பா என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் இன்னைக்கெல்லாம் நான் அதிகமாக 4:30 மணி 4:45 அப்படியே ஆண்டவர் அருமையாக தட்டி எழுப்பி விடுவார். அவருக்கு முன்னால் இருக்கும்போது, ஆண்டவரே என்னை ரட்சித்தீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போதே என் கண்ணீர் பெருகும், கண்கள் குளமாகும். ஒரு நாள் கூட கண்ணீர் ஒடிக்காமல் ஆண்டவர் பாதப்படுத்த எழும்பினது இல்லை. அது அவருடைய அன்பை நினைக்கும் போது கண்ணீர். என்னுடைய வேற காரியம் ரெண்டாவது, அவருடைய அன்பை நினைக்கும் போது என் ரட்சித்து இந்த உலகத்தை என்றைக்கோ மரித்து மண்ணாகி போகக்கூடிய என்ன என் ஆண்டவர் ஜீவனோட தேசத்தில் உமக்காக ஜீவிக்க கிருபை செய்திருக்கிற ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கிருபை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் இளவயதின் பாவங்களை நினையாது. எவ்வளோ அன்பான நல்ல வார்த்தை. அதை போல் அதோட சொல்லுகிறான், உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உம்முடைய கிருபையின்படியே நினைத்தரும். அப்போ அவருடைய கிருபையின்படி கர்த்தர் நம்ம நினைக்கணும்னா அவருக்கு கிருபை வேணும். அவருடைய கிருபையினால் தான் நம்ம நிற்கிறோம். அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய தயவு நிமித்தம், கிருபை நிமித்தம், இறக்க நிமித்தம் நாம் நிற்கிறோம். வேதம் சொல்லு, நிற்கிறவன் விழாதபடி நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அனுதினமும் நன்றி சொன்னால் 24 மணி நேரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம்னா அப்படி சொல்ல 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 துதிக்க 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 தேவனுடைய கிருபை நம்ம இறங்கிக்கிட்டே இருக்கும். துதியினால் கிருபை பெருகும். அப்போ தேவனுக்கு கிருபை நமக்கு வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த கிருபையின்படியே என்னை நினைத்தரணும். அப்படி நினைக்கணும்னா, அவரோட கிருபையின்படி நினைக்கணும்னா, அவரோட கிருபை நம்ம மேல் இறங்கும்படியாக அவரை துதித்து கொண்டே இருக்கணும். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நல்ல பாடலாம். அந்த பாடல் ஜெபிக்கும் போது பாடலாம். மேன் சோதரம். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், விழிக்கும் போதும் துதிப்பேன், நடுஇரவிலும் துதிப்பேன். சோத்திரம். துதித்து கொண்டே இருக்கணும். துதிக்க 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 கர்த்தரை சோத்திரம்னா 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 தேவன் நம்மேல் இறங்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சரி, சொல்லிக்கிட்டே போனால் எனக்கு 24 மணி நேரம் கர்த்தரோட அன்பை நினைத்தா அவ்வளோ சந்தோஷம். அவருடைய அன்பும் அவருடைய ரட்சிப்பும் அவருடைய கிருபையும் அவருடைய மகா பெரிய காரணியம் எவ்வளோ பெரியது. சோத்திரம். கர்த்தர் நல்லவன். கர்த்தர் அமையப்படுவதாக. சரி, இந்த நாளிலே சில காரியங்கள் சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதல்ல சில பொதுவான ஜெப குறிப்பை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். முதல் ஜெப குறிப்பு, நம்முடைய குடும்பத்தில் உள்ளூரிலும் வெளியூரிலும் தங்கி படிக்கிற வேலை பார்க்கலை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொண்டு ஜெபம் பண்ணும். பரிசுத்த தேவனே, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், எங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி அல்லது எங்கள் பெற்றோர், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவில் உள்ள யாராயினும் வெளியூரில் தங்கி படிப்பு நிமித்தம் தங்கியிருக்கலாம் அல்லது வேலை நிமித்தம் தங்கியிருக்கலாம். கர்த்தாவே அவளை கண்மொழியோடு பாதுகாத்தோன்னு இருக்கிற இடத்துல கர்த்தரோடு அவன் நடக்கணும், நல்லா ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவரே தனியாக இருக்கிறேன்னு சொல்லி நிர்விசாரங்கள், ஆண்டவரே கனத்தின் ஆவிகள், அப்பா ஜெபிக்காத தன்மைகள் வந்து விடாதபடி அதிகமாக தூரத்தில் இருக்கும்போது என்ன அதிகமாக ஜெபிக்கணும். யாக்கோபு தனியாக இருக்கும்போது தான் அவன் கர்த்தரை நிச்சயமாக துதித்ததுனால்தான் நல்ல சொப்பனங்களை கொடுத்தீர். ஆமேன். சோத்தாத போல தூரத்திற்குள்ள பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கவும் துதிக்கவும் வேதத்தை அனுதினம் வாசிக்கவும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறது தான் நல்ல சுகம் பலந்தாரும். அவன் வேலை செய்கிற இடத்துல காத்துக்கொள்ளும், படிக்கிற இடத்துல காத்துக்கொள்ளும், எல்லாவற்றையும் வெற்றியாக முடிக்க கிருபத்தாரும். நல்ல செய்தி நாங்கள் கேட்கணும்ப்பா. நம்முடைய பிள்ளைகள் கண்மொழி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளும் வேலை வாய்க்கிற பிள்ளைகளும் தூரத்தில் இருக்கிறவர்களே கர்த்தர் கண்முன்னு பாதுகாத்து முடியாத சோதரணுவோம். சோதராம் சோதராம் சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பலவிதமான நம்முடைய குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அதுபோல் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தேவ ஞானம் உண்டாகும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி
பிள்ளைகளை பார்க்கவும் நேற்று ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு நபரோடு போனேன். அங்கே ஒரு சகோதரியோடு ஒரு மகன் வந்திருந்தான். அவனை பார்த்தா எனக்கு அழுகையாக வந்து இருதயம் அப்படியே கனத்துட்டு, அவன் தலைமொழியும் அவங்க ட்ரெஸ்ஸையும் பார்க்கும்போது மனிதனே சொல்ல முடியும். அது தாயார் கூட்டி வரும்போது தாயாருக்கு எவ்வளோ வேதனை இருக்குதோ என்ன தெரியல. அப்படி வாலிப பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படியோ வளருகிறார்கள். தேவன் அவளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இறங்கணும், ஸ்தோத்திரம். அதுபோல் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த காரணம் என்ன, தேவ ஞானம் இல்லை. சுருக்கமாக சொன்னால், ரோட்டில் எங்கள் ஊர் பக்கத்துலலாம் கன்னியாகுமரியில் கொண்டு ட்ரெயினில் கொண்டு நிறைய பேரை இந்த மென்டலி டிஸார்டர் ஆனவங்களும் கன்னியாகுமரி இறக்கி விட்டு போயிடுவாங்க. அவர்கள் எங்கள் கன்னியாகுமரி பக்கத்தில் எங்கள் கிராமங்கள் இருக்கிறதுனால ரோடு இருக்குது. ரோட்டோட தினந்தோறும் ஒரு இப்போ கொஞ்சம் குறவு அதிகமான நபர்கள் அவங்கள பார்த்தா நான் நின்று அவங்களுக்கான ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே கருவியாய் பெரிய மூட்டைகளை தலையில் வைத்து கொண்டு, அல்லது அவர்கள் அதை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும். அவருடைய முடி, அவருடைய தாடிகள், அவருடைய ட்ரெஸ்ஸு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒன்று ஒவ்வொரு விதம். அதே போல் இன்றைக்கு நல்ல குடும்பத்தில் உள்ள நல்ல வாலிப பிள்ளைகளும் அதே போலவே பார்த்தா இருக்கிறது. குளிப்பார்களோ, தலைமுடி செய்வதில்லை. சரி சொன்னால் கஷ்டமாக இருக்கும். கர்த்தரை இறக்க வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தருக்குன்னு வாழக்கூடிய தேவ ஞானம் ஜெபம். ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அருமையான வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த கருத்தர் தருகிறோம். ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு தேவருக்கென்று வாழ ஞானத்தை தார், படிப்புக்கு தேவையான ஞானத்தை தார், வசனத்துபடி ஜீவிக்கிற கிருபையை தார், ஞானம் தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் வேதனைப்படாதபடி ஆண்டவரை காத்துக்கணும். ஒழுங்கா சர்ச்சைக்கு வருகிறவர்களாக, செபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேகர் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அப்புறம் சொல்லாமல் விட்டு விடுகிறார்கள். எப்படியும் போகட்டும் என்று சொல்லி வேதனையை மனதுக்குள்ளே சுமந்து கொண்டு தெரிகிற பெற்றோர் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிள்ளைகளாக யாராவது வேதனையை உருவாக்குற பிள்ளைகளாக இருப்பார்களா? கர்த்தர் இறங்கணும்ப்பா, இறங்கணும்ப்பா. என் பிள்ளைகளை தண்டித்து போடாது. என் பிள்ளைகளை ரட்சியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடு. படிப்பு உலகத்திலையும் படித்து நல்ல எங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது மற்றவர்கள் நல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நல்ல அருமை எங்கள் பிள்ளைகளுக்கு காணப்பட உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் பிள்ளைகளை அப்படி கருவதர முடியாது சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம குடும்பத்தை தந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஆலோசனை சொல்லணும். ஏலியை போல லேசாக சொல்லிட்டு விடக்கூடாது, சொல்லணும், ஜெபிக்கணும். அவன் திருந்துவது வரைக்கும் ஜெபிக்கணும். அப்படி நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாக, தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக, அறிவுள்ள பிள்ளைகளாக வளர வாழ கர்த்தர் சோதரணும். சோதராம் சோதராம் சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உள்ளத்தில் யாரை குறித்தாலும் கோபம், எரிச்சல் இருக்குமானால் கர்த்தர் அதை மாற்ற முடியாது. ஜோமனும் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய உள்ளத்தில் யாரை குறித்தாலும் ஒரு தாக்குதல், ஒரு தாங்கல், ஒரு மனவேதனை, குறிப்பிட்ட நபரை பார்க்கும்போது அது நிச்சயமாக குடும்பத்தில் உள்ள யாராக இருக்கும், அல்லது நல்ல பழகுனர்களாக இருக்கலாம். யாரோ அவர்கள் செய்த காரியத்தினால ஆண்டவரே இந்த பகைகள் எங்கள் உள்ளத்தில் வளராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். கோபம், எரிச்சல் ஒன்றும் வரக்கூடாதுப்பா. வேதம் சொல்கிறது 17 மாம்சிக கிரியை இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி, அதில் கோபம், எரிச்சல், வாக்குவாதம், வஞ்சகம், பொறாமை ஒன்றும் எங்களுக்கு வரக்கூடாது. தேவனே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளாக எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படிப்பட்ட கெட்ட புத்திகள் இருக்குமானால் அதிலிருந்து நல்ல விடுதலை தந்து உள்ளம் நல்ல இருதயமாக, சுத்த இருதயமாக, தேவன் தங்கும் ஆலயமாக என்னுடைய இருதயத்தை கர்த்த மாற்றி விட முடியாது சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி நல்ல சுத்த இருதயத்தை கர்த்த தர முடியாகும். பகைகளை கர்த்தர் மாற்றி விட முடியாது. சோதரணும். சோதராம் 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 சோதரம். அல்லேலூயா. பலவிதமான துறை சம்பந்தமான பரீட்சை எழுதுகிறவர்களுக்கு
கர்த்தர் ஜெயம் தரப்படியாக ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் பரிசுத்தவனே வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் துறை சம்பந்தமான பதவி உயர்வுக்காக ஏதாவது டெஸ்ட்டுகள் இருக்குமானால் அவர்கள் எழுதுவதற்கு ஆயத்தப்படுகிற யாராவது இந்த ஜெபத்தில் அவர்கள் குடும்பத்தில் இருப்பார்களானால் கர்த்தாவே இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, அந்த துறை சம்பந்தம் பரீட்சை எழுதும்போது சரியான பதில் எழுதி அதில் நல்ல வெற்றி கிடைத்து அவர்கள் அந்த வேலையில் நல்ல உயர்வையும் சம்பள உயர்வையும் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக. அப்படிப்பட்ட பரீட்சைகள் எழுதுகிறவர்களுக்கு ஆண்டவரே நல்ல வாய்ப்புகளை கொடுப்பீராக. ஏதாவது பரீட்சை எழுதி தோல்வி உற்றிருப்பார்கள் இனி உள்ள எழுதும்போது அந்த பரீட்சையோட நல்ல வெற்றி தந்து கர்த்தருடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வெற்றி தர முடியாத சோதரணும். சோதராம் சோதராம் சோதரம். கர்த்தர் நல்லவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோதரம். சரி, இந்த நாளிலும் நம்முடைய நாவின் பேச்சு சுத்தமாக இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? முதல்ல அதை ஜெபம் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப, நாவு கண் ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம நாவையும் கண்ணையும் கர்த்தர் காத்துக்கொண்டதாக ஜெபத்தில் கலந்து கொண்டு நம்ம எல்லாரையும் நம்ம நாவு சுத்தமானவங்களை பேசணும். யாரையும் வேதனைப்படுத்தி பேசக்கூடாது, பரியாசமாக பேசக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால் மற்றவர்கள் கிஞ்சித்து சங்கடப்படக்கூடாது. ரொம்ப கவனமாக பேசுவதற்கு கர்த்தர் நம்ம கிருபை தரணும். அப்போது நம்ம கண் இது வெளியே உள்ளவர்களை பாதிக்கும். கண்ணின் பார்வை உள்ளே வந்து நம்ம பாதிச்சிடும். என் கண் சரியாக பார்க்காவிட்டால் என் கண் என்ன பாதிக்கும்? அந்த பார்வை என்ன பாதிச்சிடும்? என் உள்ளத்தை அசுத்தமுடைய செய்யும். என் ஆத்மாவை என்னை சொல்லலாம் கரை உள்ளதாக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை முக்கியமாக சொல்லி நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் கண், நம்முடைய வாய். ஆண்டவரே சோதரம், இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு எங்களை நம்முடைய கருத்தை தருகிறோம். அப்பா, நாங்கள் ஒரு பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பது வேதம் சொல்கிறது. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக என்று வேதம் சொல்கிறது. அப்பா ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கேற்ற பரிசுத்தராக அல்ல, என் ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தராக வேத வசனத்தின்படி நாங்கள் பரிசுத்தராக இருக்கணும். அதற்கு முக்கியமாக என் நாவை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஜெபத்தில் கலந்துடைய அடியனையும் உடைய பிள்ளைகளாக உடைய எல்லாரும் உடைய கருத்தில் தருகிறோம். என் நாவு யாரையும் வேதனைப்படுத்தி பேசாதபடி நாவு சுத்தமான வார்த்தைகளை பேச, நல்ல வார்த்தைகளை பேச, தேவன் விரும்புகிற வார்த்தைகளை பேச கிருபைத்தாரும். வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஆண்டவர் நாமத்தை மகிமைக்காக இருக்கணும். எங்களை சுற்றி இருக்க சந்தோஷப்படணும். எங்களுடைய வாயின் வார்த்தைகளால் எங்களுடைய குடும்பத்தில் யாரும் வேதனைப்படக்கூடாது. நாங்கள் வேறு செய்கிற இடத்துல ஆண்டவரே யாரும் வேதனைப்படக்கூடாது. நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எழும்புகிற சில எண்ணங்களை வார்த்தைகளாக வெளிப்படுத்தி மற்றவர்களை தாறுமாறாக்கி விடாதபடி ஆண்டவரே எங்களை வாயின் வார்த்தைகளால் யாரும் கெட்டு போகக்கூடாதப்பா. அநேக என்னுடைய குடும்பத்தில் வாயின் வார்த்தைகளால் இத்தனை மரணங்கள் சம்பவிக்கிறதை பார்க்குறோம், கொலைகள் நடக்கிறதை பார்க்குறோம், பிரச்சனைகள் பிரிவுகள் வருகிறதை பார்க்குறோம்ப்பா. அப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகள் வாய்ந்து புறப்படாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எங்களுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடாதபடி தேவன் வேலை எடுத்து காத்து. அதுபோல் என் கண் ஆண்டவரே ஏசப்பா, என் கண்ணினால் ஆண்டவரே நாங்கள் அசுத்தங்களை பாராதபடி என் கண்களை ஆண்டவரே வேலை எடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. யோபு சொல்வது போல் ஆண்டவரே என் கண்ணோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ண கிருபைத்தாரம். அசுத்தங்கள் ஒன்றும் எங்களை பார்வை வராதபடி காத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இந்த வாயை கத்தர் காத்துட முடியாத சோதரணும். சோதராம் சோதரன் கண்ணை கத்தர் காத்துட முடியாத சோதரணும். சோதராம் கண்ணின் பார்வை, ஆமேன் சோத்திரம். அதுபோல் காது தேவையில்லாத காரியங்களை கேட்பதற்கு ஆசைப்படும். அதாவது வீணாக சில இடத்துலேருந்து கூடி பேசுவாங்க. அதில் நாம் இருந்து அதில் போய் இருந்து வேறு. இப்போ எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், நல்ல பயங்கரமான படுகொலையிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தால் திருந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்பொழுது தான் கர்த்தருடன் இருக்க முடியும். சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டது. ரோட்டில் தான் எப்போவும் ரோட்டில் இருப்பார், அவ்வளோதான். சும்மா இருக்கிற நேரத்தில் ரோட்டில் இருப்பார். உடனே அது சரியில்லையே, பரவாயில்ல, இவன் யார் நமக்கு சொல்கிறதுக்கு? அப்போ நம்ம சொல்லலை. கடைசியில் குடும்பமாக பரிதாபம், துர்மரணங்கள், பரிதாபம் சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அப்படி பரிதாபமான நிலைமை எல்லா இடத்த விட்டும், கர்த்தரை விட்டும் எல்லா இடத்த விட்டு ஒழிப்பு. காரணம் ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படியணும், இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி பேசுகிற வார்த்தைகளை கேட்க நம்ம நினைக்கக்கூடாது, ஆசைப்படவே கூடாது. ஜோமனும் பரிசுத்த தேவனே, மற்றவர்களை கொடுத்து பேசுகிற தவறான காரியங்களை கேட்க நாங்கள் ஆசைப்படக்கூடாது. அப்படிங்கிற செவிகளை
என் ஆண்டவர் காத்து முடியா ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஸோ அப்போ நம்மளை சாப்பிடக்கூடிய ஆகாரம் தேவனுக்கு சித்தமானவனை சாப்பிடணும். நாளிலும் நான் இரவு வேளையில் சில ஏதாவது இப்படிப்பட்ட இருக்க ஜெபம் காரியங்கள் எங்கேயாவது போயிட்டு சில பிந்தி ஒரு 10, 9, 10, 10:30 அப்படி நகர எல்லைகள் போகும்போது ஹோட்டல்களில் நான் தவறுன்னு சொல்ல வரல, நான் அவசரம் பண்ணால் சாப்பிட தான் செய்கிறதான், சாப்பிட தான் ஆகணும். ஹோட்டல்களில் கடுமையான கூட்டங்கள், திருவிழா கூட்டம் போல் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில். ஏன் அப்படி என்று தெரியவில்லை. எல்லா கர்த்தர் நம்ம தேவ பிள்ளைகளாக நாம் எல்லாவற்றையும் தேவ சித்தம் செய்யணும். எது தவறு என்று நம்ம உள்ளத்தில் கர்த்தர் அடுத்தவள் சொல்லுது ரெண்டாவது நம்ம உணர்த்துகிறாரோ அதை விட்டு விலகணும். சோத்திரம். ரொம்ப ருசி இருக்கு என்று சொல்லி கடுமையான சில என்ன சொல்லலாம் ரொம்ப ருசியுள்ள ஆகாரங்களை சாப்பிட போய் கடைசியில் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் போயிட்டே இருக்க வேண்டிய அநேகருடைய சூழ்நிலை அப்படி வந்து காரணம் ஆகாரம். இன்றைக்கி ஆகாரங்களே அப்படி தான் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், நம்மை காத்துக்கொள்வராக, என்னை காத்துக்கொள்வராக, இவங்களை காத்துக்கொள்வராக. நம்ம அன்பனால் எல்லாமே இது அடக்குமுறைய காரியங்கள் அல்ல. அன்பனால் தேவன் விரும்புகிற ஆகாரத்தை நாம் விரும்பணும், ஜெபணும். பரிசுத்த தேவனே, கர்த்தர் அனுமதிக்கிற ஆகாரங்களை நாங்கள் சாப்பிட எங்களை கிருபைப்படுங்கப்பா. எங்கள் வீடுகளில் என்ன உணவுகள் இருக்கிறதோ அதை சந்தோஷமாக புசிக்க கிருபைதாரும், முறுமுறுப்போடு புசிக்காதபடி காத்துக்கொள்ளும். அதில் சில குறைகள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள கிருபைப்படுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் விரும்பாத ஆகாரங்களை நாங்கள் சாப்பிடாதபடி, ஆண்டவரே எங்களுக்கு சரீரத்தைக்கு பிரச்சனைகளை கொண்ட ஒரு ஆகாரங்களை நாங்கள் விரும்பி புசிக்காதபடி எங்களே எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரையும் காத்துக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். இப்படி நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களும் கர்த்தருக்கு பிரியமாக காணப்பட கர்த்தர் நம்முடைய சோதரணும். சோதரம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? அப்படி அருமையாக நடத்துவார். அல்லேலூயா. அடுத்தது, நம்ம மனதில் இருக்கிற சில காயங்கள், சில கஷ்டங்கள், எதை குறித்தாவது யாரை குறித்தாவது ஒரு குழப்பமான காரியம் அதெல்லாம் இருக்குமானால் கர்த்தர் நாளிலே அதில் விடுவித்து நல்ல தெய்வீக சமாதானத்தை தரமுடிய ஜெபணும். பரிசுத்த தேவனே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு இருப்பார்களானால் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் மசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதின் காயங்களை கர்த்தர் மாற்றுவீராக, மனதின் கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. அவர்களை அழித்து வைத்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத காரியம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த விடுதலை உண்டாவதாக. நல்ல சமாதானத்தோடு காணப்பட ஆண்டவரே கர்த்தர் கிருபைத்தார். சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத எண்ணங்கள் ஆண்டவருடைய சிந்தனை மண்டலத்தை ஊடுருவாதபடி எல்லாருமே தேவன் வேலை எடுத்து காத்துட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்ததாமே அப்படி நம்ம வேலை எடுத்து காத்த முடியாது. சோதரம் அல்லேலூயா. நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலும் குழந்தை பேருக்காக யாராவது இருப்பார்களானால் கர்த்தர் இறங்கி நல்ல சுகமான பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கணும். அதே வேளையில் யாராவது குழந்தை பாக்கியத்திற்காக இருப்பார்களானால் அவருடைய சரீரங்களில் குழந்தை உருவாகாத முடி ஏதாவது சில தடைகள் சரீரங்களில் இருந்தாலும் கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதமான விடுதலை கொடுக்க முடியாக அந்த காரியத்தை முதல்ல ஜெபம். பரிசுத்த தேவனே, ஜெபத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தை நம்முடைய கர்த்தர் தருகிறோம். யாருக்காயிலும் ஆண்டவரே இந்த நாளிலும் குழந்தை பெற்ற டெலிவரிக்காக ஆஸ்பத்திரி போக வேண்டும், இன்று அல்லது நாளை அல்லது இந்த வாரத்தில் தேதி குறித்திருப்பார்களானால் அதற்காக ஆயத்தமாக இருக்கிற உங்களுடைய கருத்தை தருகிறோம். இயற்கையான விடுதலை உங்களுடைய பிள்ளை கொடுப்பீராக. தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நான் உன்னோடு இருந்து வேதம் சொல்கிறபடி தைரியப்படுத்தும், பயப்படாதே, திகாதே, நான் உன் தேவன் வார்த்தை இப்படி பலப்படுத்துவீராக. அதே வேளையில் ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக திருமணம் முடிந்து சில வருஷங்களாக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கர்ப்பத்தை அடைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய கர்ப்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே அவள் மேல் அசைவாடட்டும்படியாக ஜெபிக்கிறப்பா.
ஆண்டவரே தடைகள் மாறுவதாக. அவள் துக்க நாட்கள் வேதம் சொல்கிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷம், செழிப்பும், சமாதானமும், மகிழ்ச்சியும் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் நல்ல ஒரு ஆசிரமம் குழந்தை பயத்து கொடுக்க முடியாத சோதரணும் சோதராம். அதே போல் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல இயற்கையான நல்ல விடுதலை கொடுக்க முடியாத சோதரணும் சோதராம். நாளில் அறுவை சிகிச்சைக்காக யாராவது ஆயத்தமாக இருப்பார்களானால் அவர்களுக்கும் அந்த அறுவை சிகிச்சை நல்ல வெற்றிகரமாக முடிந்து எந்த பிரச்சனை வராதபடி கர்த்தர் கண்மணி பாதுகாத்த முடியாத சோதரம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த ஜெபக்கரிப்பு, நம்ம பொருளாதாரம் இந்த உலகத்தில் வாழணும்னா நாங்கள் சின்ன வயசில் இருந்த போல இல்லை. அன்றைக்கு 2 ரூபா இருந்தால் போதும், 2 ரூபா கூட தேவையில்லை, 1 ரூபா இருந்தால் போதும் ஒரு நாள் முழுதும் செம்மையாக எல்லா தேவையிலும் ஆனால் நானே எங்களுடைய தோட்டத்தில் வேலை செய்தாலும் ஒரு ரூபா சம்பளம் எண்ணி கொடுத்துருவேன். 1 ரூபா சின்ன வயசில் எங்கள் அப்பா தருவாங்க. 5 ரூபா இருந்துச்சுன்னா 5 ரூபா. வயலில் வேலை செய்யலும் 2.5 ரூபா. ஒரு ஆளுக்கு 50 பைசா நான் எண்ணி கொடுத்துருக்குறேன். ரொம்ப வருஷம் அன்றைக்கி ஒரு 60 வருஷம் இருக்கலான்னு நினைக்கிறேன். தெரியும், சரியான ஞாபகம் இல்லை. அவ்வளோதான். அன்றைக்கு அவ்வளோதான். கொஞ்சம் ரூபா இருந்தால் அதை வச்சு வாழலாம். ரொம்ப ஆடம்பரம் இல்லை, தேவைக்கு வாழலாம். சரி சோதரம். அதனால் பொருளாதாரம் இன்றைக்கு அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு 500 ரூபா இருந்தால் தான் வாழ முடியும், ஒரு குடும்பம் வாழ முடியும் ஒரு அளவுக்கு என்கிற சூழ்நிலை இருக்குது. குறைந்த 500 ரூபா ஆகும். அதனால் தேவ பிள்ளைகளாய் நமக்கு தேவையான பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வியாபாரம் செய்கிற பொருளாதாரத்துக்கு வியாபாரம் செய்கிற வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய கையின் பிரயாசங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபணுமா? அன்பின் பரிசுத்த தேவனே, ஜெபத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதியும், தொழில்களை ஆசீர்வதியும். எல்லா எரிச்சல் வல்லமைகள், பொறாமை வல்லமைகள், ஆண்டவரே அந்த தொழிலில் முன்னேற தடுக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் போதா. இந்த பிள்ளைகள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதியும், வர்த்திக்கப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நல்ல பலன்களை தாரும். எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கும். ஒருவேளை தொழில் செய்து அதனால் கொஞ்சம் கடன் பட்டிருப்பாரா, கர்த்தர் தாமே சீக்கிரமாக நல்ல விடுதலை தந்து நம்முடைய பிள்ளைகளை தொழில் நல்ல முடங்கி விடாதபடி ஆசீர்வாதம் பெருகும்படியாக ஜெபிக்கணும். ஆண்டவரே நல்ல கிருபை தாரும். எங்களுடைய கையின் பிரயாசங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நம்முடைய தொழிலுக்கு ஆசீர்வாதம், நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத சோதரம். நாள் முழுவதும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் நல்ல கர்த்தரோடு இருக்கணும். தேவ சித்தப்படி வழிநடத்த முடிஞ்ச ஜீவிக்கணும். ஜெபணுமா? ஆண்டவரே தேவனுடைய வழிநடத்துறவங்களுக்கு வேணாம். ஆண்டவரே இசப்பா இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களும் தேவன் அவளை வழிநடத்தணும். நாங்களுடைய மனுஷனுடைய சிந்தனை தோன்ற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குது. அதோட முடிவு பரிதாபம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவை நாங்கள் எல்லாவற்றையும் ஜெபித்து தேவ வழிநடத்தலும்படி ஜீவிக்க கிருபைத்தார். அதே வேளையில் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், பலப்படணும். விசுவாசத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக, கர்த்தரை நேசிக்கிறவர்களாக. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியா என்னது போல எங்களுடைய விசுவாசம் அப்படி காணப்பட ஆண்டவர் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரை விசுவாசி ஜீவிக்க கிருபை நம்முடைய சோதரம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். சோதரம். 4 பிரயாணம் பண்ணுற எல்லாரும் பிரயாணத்துக்கு ராசி முடியாத சோதரங்கள் அனுமத்தாப்பனே. இந்த வேலையில் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க நல்ல கிருபிக்காக சோதரம். ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் நிரப்பும், பரிசுத்த அபிஷேகம் நிரப்பும். ஆண்டவரே கர்த்தர் நீ நிறைவேற்ற பிள்ளைகளாக நம்முடைய வரிக்கு ராஜ்யத்தும் ஆயத்தமாக ஜீவிக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.